இட்ஸ் போட் சினிமாவில் எந்த வீடியோவில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமருதீனும் விஜய் பார்வதியும் அவங்க 2 பேரும் வந்து இப்போது ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒன்றா தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமருதீன் வந்து அந்த கோவப்படுற விஷயத்துக்கெல்லாம் வந்து கவலைப்படுற மாதிரி அவர் தெரியல போல். ஸோ அவர் வந்து இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, மச்சான் நான்லாம் இதுக்கெல்லாம் கவலைப்படல மச்சான், நான்லாம் டைட்டிலே வின் பண்ணிவிடுவேன், இதெல்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி நான் வந்து இந்த வீட்லேயே வந்து மச்சான் நம்ம 3 பேர் தான் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசி கேம் விளையாடுறது, நீ நான் வினோத் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு அந்த இவன் வந்து கொஞ்சம் கலை வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பாம்பு மச்சான், கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பேசுகிறாங்க பாரு, இந்த திவாகரை இனிமேல் நம்பவே கூடாது, இந்த ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நாள் இருந்ததுக்கு என்ன சொல்லணும், ஸோ நான் யாருமே பேச மாட்டாங்க எல்லாம் கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் இவங்க கூட பேசினாக்க இவர் என்னையே வந்து முதுகில் குத்துறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பார்வதி வந்து கமருதீன்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் சுபிக்ஷா வந்து செமையாக சம்பவம் பண்ணி விட்டாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அப்போ விஜய் பார்வதிக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அவங்க வந்து கொடுக்காம ஒரு கேமு அவங்க அது இன்டென்ஷனாக பண்ணாங்களான்னு தெரியல. பட் அவங்களுக்கு வியானா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து லைவில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்போஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.